வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். கசிகல பைரவி பைரவராப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருவை சரணம் கதேவ குலபண்டார வேதாச்சாரியார் திருப்பாரமப்பணம் சரணம் காஷாதேவகரி தவ கினாராமனகுரி திருப்பாரமப்பணம் சரணம் பிரம்மஸ்வரூபம் பரேஸ்வரி நரஹரி பாபாஜி திருடைய அப்பணம் சரணம் ஓம் ஸ்ரீம் காலபைரவாய் கடாசம் ஓம் ஐம் சோனபைரவேஸ்வரி ஓங்கிலிம் யோகபேஷபச்சம் சங்குரு பைரவாய் மங்கலம் ஓம் ஸ்ரீம் கிருமை ஜெகன்மாதா பிதா பிரம்மஸ்வரூபம் வேத பைரவம் திருப்படி அப்பணம் சரணமங்கிரி நமசிவாய பைரவ சிவ ஓம் திதி விஷ்ணு ததாவாரः நட்சத்திர விஷ்ணுரேவசா யோகசகாரணம் ஸ்ரீ விஷ்ணு மாயா ஜகத்குரு குரு பர்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபர்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமः. ஜெயந்தி மங்களா மந்திரகாளி பத்ரகாளி கபாலி துர்கா சமா சிவராத்திரி ஸ்வஹா சுதா நமஸ்வரே மகாதேவீஷ வித்மஹே விஷ்ணு மத்னித தீமஹே தன்னுஷ்மி பிரஜோதியாத் ஓம் சுமனத்வஜா வித்மஹே சோல அஷ்டாஜ தீமஹே தன்னோஹோ பைரவ பிரஜோதியாத் ஓம். இன்றைக்கி தேதி 14ஆம் தேதி 5ஆம் மாதம் 2 கோசம் 2/6, அதாவது ஸ்ரீ ஜெகன்மாதா ஸ்ரீ யோகமய ஸ்ரீ புவனேஸ்வரி தேவி காசிகால பைரவி பைரவருடைய ஆன்மீக தகவல். இந்த ஆன்மீக தகவல் 137வது சதஸ், அதாவது இரவு மணி ஒரு 8 மணி போல் ஒரு 10 மணி போல் ஜெகன்மாதா ஸ்ரீ யோகமய ஸ்ரீ புவனேஸ்வரி தேவி காசிகால பைரவருடைய ஆன்மீக தகவல். அதாவது இந்த சதஸ் 137வது சதஸ். அதாவது இந்த ஆண்டு போன ஆடியில் நான் இந்த விருச்சிக ராசியை பற்றி நான் பேசியிருந்தேன். விருச்சிக ராசி பலன், அதாவது இந்த ஆண்டு 2026 பரபவ வருஷத்துடைய ஆண்டு பலன், அதாவது ராசி பலன் தான். ராசி பலன் ஒரு வருஷத்துக்கு எப்படி இருக்கும் பொதுவாக ஒரு வருஷம். இந்த வருஷம் 4ஆம் மாதத்து சித்திரா மாதம் 4ஆம் மாதத்துலேருந்து அடுத்த வருஷம் 4ஆம் மாதம் 2027 4ஆம் மாதம் வரைக்கும் ராசி பலன், அது கோச்சார பலன் பற்றி நாங்கள் ஓரளவு சொல்லியிருந்தோம். அப்போ இந்த இரவில் ஏன் நான் தனுசு ராசி பற்றி சொல்லணும், நாளைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை கொஞ்சம் அதிகமாக இருப்பதால் ஒரு 3 நாள் கொஞ்சம் ஹோமங்கள்லாம் கொஞ்சம் எப்பயுமே எனக்கு இருக்கும். அதனால் எனக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லை காரணத்துக்காக சரி இந்த தனுசு ராசி பலனை பற்றி இப்போ நம்ம பேசிடுவோம், மக்களுக்கு கொஞ்சம் புரிதல் இருக்கட்டும்னு சொல்லி. அதாவது தனுசு ராசியில் 3 நட்சத்திரம் இருக்கும். மூல நட்சத்திரம் முதல் பாதம், 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம். அப்புறம் பூராட நட்சத்திரம் முதல் பாதம், 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம். அப்புறம் உத்திராட நட்சத்திரம் முதல் பாதம். உத்திராட நட்சத்திரம் முதல் பாதம் மட்டுமே தனுசு ராசியில் இருக்கும். மற்ற ஒரு ராசியில் 9 பாதம் இருக்கும். பூலோக ஜாதகப்படி நம்ம பார்க்கும்போது இந்த தனுசு 12 ராசியில் தர்ம வீடு, கோயில் குளம், வழிபாடு, தெய்வ நம்பிக்கை, பூஜை புனஸ்காரங்கள், குருமார்கள் இதெல்லாம் தொட்டு பேசுவது இந்த தனுசு ராசி தான். அதே மாதிரி பாக்கியஸ்தானம் சொல்லுவாங்க. பாக்கியஸ்தானம் தான் ஒரு மனிதன் எவ்வளோ தூரத்துக்கு சந்தோஷமாக இருப்பாங்க, என்னென்ன பாக்கியங்கள் அவர் பெறுவாருன்ட்டு இதை சுட்டி காட்டுற வீடு தனுசு ராசி. பொதுவாக தனுசு ராசி பொதுவாக இது ஜாதக பலன். தனுசு ராசி இது குருமாருக்கு தான் விளங்கும். தனுசு ராசி கெட்டு போயிருச்சுன்னா அவங்களுக்கு தெய்வ நம்பிக்கை இருக்காது. எங்களை மாதிரி குருமார்கள் தப்பாக பேசுவாங்க. எங்களை மாதிரி குருமார்கள் பொய் சொல்கிறாங்க, திருடுறாங்க, ஏமாத்துறாங்க, அந்த பரிகாரம் பண்ணு, இந்த பரிகாரம் பண்ணு, இந்த ஹோமம் பண்ணி, அது பண்ணிட்டு. இப்போ தனுசு ராசியும் கெட்டு இருந்தால், பாவிகள் பார்வை கெட்டு இருந்தால் அவங்க எண்ணங்கள் தெய்வ நம்பிக்கை சுத்தமாக இருக்காது. இது அதனால தான் இந்த ஜாதக பலன் பார்க்குறது தனுசு ராசியை குறிப்பிட்டு பார்த்து பலன் சொல்லுவாங்க. அவங்க செய்வாங்களா ஏன்னா குருவோடைய வீடு இல்லையா, தனுசு ராசி மூல திரிகோண வீடு. அப்போ இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா குரு வேறு உச்சம் பெற போகிறாரு 24 பிறகு. அப்போ குருவோட மூல திரிகோண வீடு தனுசு. அப்போ தனுசு சொன்னால ஆன்மீக தலம். அதில் பூலோக ஜாதகப்படி பிரச்சனைகள், அவநம்பிக்கை, மதச்சாரம், ஒரு மதத்தை அழிக்கணும்னு நினைப்பது, இந்த மாதிரி நடவடிக்கைலாம் வரும். அதெல்லாம் பைரவர் பார்த்துக்குவார், பூலோகத்தில் எல்லாரும் பார்த்துக்குவாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி சமூகம் நடக்க வாய்ப்பு உண்டு. என்னன்னு சொன்னீங்கன்னா பூலோக ஜாதகம் தனுசு ராசி குரு உச்சம் பெற்றால் குருவோட மூலத்திரிக்கிற வீடு நீச்சம் பெறும். இது பூலோக ஜாதக கணிப்பு. இது கோச்சார ராசி பலன் இல்லை, இது கோச்சார பலன். இது கோச்சார பலன் தான் இல்லை, இது பூலோக ஜாதகத்தோட கணிப்பு. அப்போ நம்ம எப்பயுமே தனுசு ராசி ஒரு ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். இப்போ பூலோக ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலும் தனுசு ராசி கெட்டு போகக்கூடாது அப்படின்னு ஒரு சாஸ்திரம் சொல்லுது. தனுசு ராசி பாருங்கள், இப்போ கொரோனா வந்தது பார்த்தீங்களா, இது குருமார்கள் தான் விளங்கும். கொரோனா பாருங்கள், கொரோனா வர நேரத்தில் ராகு பகவான் மிதுன வீட்டில் நின்று தனுசு ராசியை பார்த்தார். அப்போ கொரோனா வைரஸ், விஷ காய்ச்சல் இதெல்லாம் வந்தது.
அதே ராகு வந்து கும்பத்திலிருந்து 3ஆம் பார்வையாக பின்னோக்கி தனுசு ராசியை பார்த்துட்டு இருக்காரு. அதனால தான் இந்த ஆண்டு வந்து போன ஆண்டு வந்து பார்த்துட்டு இருக்காரு. அதான் போன ஆண்டு வந்து நிறைய அந்த பிரச்சனைகள், நாட்டு விரோதங்கள், அப்புறம் எண்ணிக்கால சண்டைகள், அது இது ஏதோ இப்போ இந்த அரசியல்வாதிகள் வெளியுலகத்தில் கடலில் சண்டைலாம் இதெல்லாம் வந்து இதனால் எப்போ தனுசு ராசி பாதிப்பு அடையுதுன்னா, அதாவது ராகு கேதுவால் பார்வை, சனி பகவானோட பார்வை வரும்போது பூலோகத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதை தொட்டு தான் புலக ஜாதகம் கணிப்பது. அந்த தனுசு ராசி ரொம்ப முக்கியத்துவம் பெற்ற ராசி. தனுசு ராசியில் உள்ள குருவும் ரொம்ப முக்கியத்துவமான ஒரு கிரகம். அதே மாதிரி இது வந்து புலக ஜாதகம் தான். இப்போ ராசி பலன் படி பார்ப்போம். தனுசு ராசி படி பார்த்தா இந்த ஆண்டு பரபவ ஆண்டு ஓரளவு நல்லா இருக்குது. ஏன்னா குரு பகவான் வந்து உச்சம் பெற்று 8ஆம் இடத்துல இருந்தாலும் மறைஞானம் பொருள் சித்திக்கும் சொல்லுவாங்க. மறைஞான பொருள்னா பிரச்சனைகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு ஒரு தெளிவு பெறும். எப்படி தெளிவு பெறும்னா, ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அவங்க ஜெயமாவாங்க, நடக்க முடியாத காரியங்கள் வந்து நடக்கும், சம்திங் அவங்களுக்கு ஏதோ ஒரு யோகம் வரும். ஏன்னா 8ஆம் இடம் வந்து எல்லாரும் வந்து கெட்ட இடமே சொல்கிறாங்களே தவிர 8ஆம் இடம் வந்து திடீர் அதிர்ஷ்ட யோகத்தை கொடுக்கறது 8ஆம் இடம் தான். அதாவது திடீர் அதிர்ஷ்ட யோகத்தை கொடுப்பது இந்த 8ஆம் இடம். அதாவது 8ஆம் இடத்தை வந்து ஆயுளை குறிப்பது, கஷ்டங்களை குறிப்பது 8ஆம் இடம் தான். ஆனால் இன்னும் நல்ல விஷயம் ஒரு விஷயம் அடங்கியிருக்குன்னு சொன்னால், நீங்கள் பாருங்கள் ஜாதகத்தில் பொதுவாக ஜாதகத்தில் இந்த 8ஆம் இடத்துல எப்போ குரு போகிறாரோ அப்போ வந்து அதிர்ஷ்ட யோகம் வரும். நான் சொல்லியிருந்தேன் புலவ ஜாதகத்தில் புதையல் யோகம் உண்டு. எல்லா நாட்டுக்கும் புதையல், தங்கம், வைடூரியம்லாம் வந்து பூமியிலேருந்து கிடைக்கும், சில கற்கள் கிடைக்கும், விலை மதிப்புல எல்லா நாட்டுக்கும் ஒரு யோகம் வரும். ஏன்னா இது வந்து மறைப்பொருள் தனம் கிடைக்கும். 8ஆம் இடம் வந்து கெட்டாம் இடம் இல்லை. சில நல்ல எல்லா ராசியும் நல்ல ராசி தான், எல்லா ராசியும் கெட்ட ராசி தான். எந்தெந்த ராசி எதுக்கு பொருந்தியது ஒரு கணக்கு. இப்போ தனுசு ராசி பலன் படி இந்த ஆண்டு வந்து குரு மாறின பிறகு 8ஆம் இடத்துக்கு என்ன போகலை, போன பிறகு சில விஷயங்கள் சம்பித்து நிற்கும். சம்பித்திக்குன்னா அப்படியே தாமதப்படுத்தும். எப்படின்னா நடக்க வேண்டிய காரியம் நடக்காமல் போகலாம், சில விஷயங்கள் வர வேண்டிய யோகங்கள் வராமல் தடுக்கலாம், வர வேண்டிய வருமானம் கொஞ்சம் வராமல் இருக்கலாம், நினைக்கிற நடக்காமல் இருக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போகுமே தவிர ஆனால் நடக்காமல் இருக்காது. அதை விட ஒரு யோகம் காத்திருக்குது. எப்படின்னா 8ஆம் இடத்துல குரு, தனுசு ராசி ஆன குரு 8ஆம் இடத்துல உச்சம் பெறால சில திடீர் அதிர்ஷ்ட யோகம் உண்டு. அதுவும் யாரும் ஒருத்தவங்க வழிபாட்டில் நல்ல சிறப்பாக செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது அமையும். கண்டிப்பாக. ஆனால் சில நோய்கள் வரும், லேசாக வந்துருப்போம், கால் கை அடிப்படும், ஏதாவது ஒரு சின்ன நோய் வரும். ஆனால் அது பெரிய ஒரு மோசமாக போகாது. ஆனால் பயம் முடுத்தும். 8ஆம் இடம் வந்து ஒரு கண்டத்துக்குரிய நேரம் இல்லையா, கண்டத்துக்குரிய இடம்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து சில கண்டங்கள் வரும், சில பயம் முடுத்தும். திடீர்னு ஐயோ என்ன நடக்க போதேன்னு ஒரு திகில் வரும். ஒரு காரியத்தை எடுத்து நடத்தும் போது அது பயம் இருக்கும். ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் சில நல்ல தன யோகம் கண்டிப்பாக தனுசு ராசிக்கு நடந்தே தீரும். அதனால் கவலைப்படாதீங்க, தனுசு ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. சனி பகவானை தொட்டு பார்க்கும்போது சனி பகவான் வந்து அவரோட இன்னொரு சொந்த வீடான மீனத்தில் தான் அவர் வந்து இருக்கிறார். அதனால் 4ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் வாகன செலவுகள் கொடுக்கும், புது வாகனங்கள் வாங்குவாங்க, பழைய வாகனங்கள் விற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும், வீடு ரிப்பேர் பண்ணுவாங்க, குழந்தைங்களுக்கு இன்னும் மறு குழந்தைகள் வர வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஏன்னா குரு சொந்த தனுசாசி அதிபதியின் குரு 8ஆம் இடத்துல ஆட்சியாக இருந்தாலும் 4ஆம் சுகஸ்தானமான சனி பகவான் இருப்பதால் சில அதிர்ஷ்ட யோகமான குழந்தை பாக்கிய வாய்ப்பு உண்டு. திருமணம் நடக்காதவங்க திடீர் திருமண யோகம் உண்டு. வாகனம் இல்லாதவங்களுக்கு வாகனம் அமைவதற்கு யோகம் உண்டு. வீடு அமைவதற்கு யோகம் உண்டு. வீடு கண்டிப்பாக அமைய வாய்ப்பு உண்டு. அதனால் 4ஆம் இடம் வந்து கெட்ட இடமே இல்லை சனி பகவான் வந்து. ஆனால் சில கண்டக ஸ்தானம் தான், கண்டக சனின்னு சொல்லுவாங்க தான். ஆனால் குரு வீட்டில் சனி இருந்து குருவை வந்து குரு பகவான் பார்ப்பதால் அந்த பாதிப்பு ரொம்ப இருக்காது. தனுசு ராசிக்கு இந்த ஆண்டு ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது போன ஆண்டை விட இந்த ஆண்டு ரொம்ப நல்ல பலன் கண்டிப்பாக நடக்கும். அடுத்தது வந்து ராகு கேது. இந்த ராகு பகவான் வந்து நான் சொல்லியிருந்தேன் குருவோட சேர போகிறார். இதுதான் ரொம்ப முக்கியம். தனுசு ராசிக்காரங்க ரொம்ப இது வந்து நீங்கள் வந்து கருத்தில் கொள்ளணும். நீங்கள் பாருங்கள், கேது பகவான் வந்து சிம்மத்தில் தான் இருக்கார். சிம்மத்தில் இருந்து
ராகு பகவான் கும்பத்தில் இருக்கார். ஆனால் இருக்கக்கூடாது. இது வந்து அரசாங்கத்துக்கு அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் நல்லதில்லை பூர்வ ஜாதகம் புரியும். ஆனால் இந்த 11ஆம் மாதத்தில் வந்து கேது பகவான் வந்து குரு கூட போய் சேர போகிறார், கடகத்துக்கு போகிறார். ராகு பகவான் வந்து கும்பத்திலிருந்து மகரத்துக்கு. இது வந்து கேல யோகம்னு ஒரு யோகம் நடக்கும். எப்படி நடக்குன்னா, திடீர்னு தன லாபம், தன வரவு, திடீர் அதிர்ஷ்ட யோகம், லாட்ரி யோகம் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் இந்த குரோதான பைரவது மந்திரத்தையும் அசிதாங்க பைரவது மந்திரத்தையும் இது கண்டிப்பாக ஜபம் பண்ணுங்க. இந்த தனுசு ராசிக்காரங்க இந்த ஏன்னா இந்த என்னோடய வீடியோ வந்து ஃபேஸ்புக்லேயும் இருக்குது, டீப்லன்லேயும் இருக்குது, யூடியூப்பினோட சிவசி ரவிகுருக்கு தட்டா கூட யூடியூப்பில் வந்து என்னோட இந்த ராசி பலன்லாம் இருக்குது. ஏன்னா இந்த ஆண்டு ஆண்களை விட பெண்களுக்கு ஆதாயம் அதிகமாக இருப்பது. தனுசு ராசி பெண்கள் கண்டிப்பாக இந்த யோகத்தை நடுவுற்றாதீங்க. நல்லா லட்சுமி உங்களுக்கு தெரிஞ்ச மகாலட்சுமி மந்திரமாக சொல்லுங்கள், லட்சுமி காயத்ரியாக சொல்லுங்கள். சரி, எனக்கு வந்து பைரவர் வழிபாடு எனக்கு தெரியாது, எனக்கு அது நம்பிக்கை இல்லைனா பரவாயில்ல. உங்களுக்கு தெரிஞ்ச கடவுள் விநாயகர் இருக்கார், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விநாயகர் இருக்கார், எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்க மகாலட்சுமி இருக்காங்க. இவங்க ரெண்டு பற்றி கும்பிடலாமே. கும்பிட்டு நீங்கள் அந்த யோகத்தை கண்டிப்பாக நீங்கள் பெற்றுக்கணும். ஏன் சொன்னோன்னா, இந்த கேல யோகம் வந்து ஒரு வருஷம் 30 ஆண்டு கழித்து தான் வரும். அதுவும் அதுவும் கடகத்தில் வந்து உட்கார போகிறார், இன்னும் வரல. ஏன்னா பெண்களுக்கு ரொம்ப ஆதாயம் உண்டு. ஆனால் என்ன ஒரு தனுசாசிகளுக்கு வந்து ஒரு பெரிய வீக் பாயிண்ட் என்ன, நம்பி ஏமாறுவாங்க. இது ரொம்ப முக்கியம். ரொம்ப இந்த ஆன்மீகத்தை தொட்டு பேசினா ரொம்ப நம்பிடுவாங்க. எப்படின்னா, ஒரு வழிபாடை தொட்டு பேசினா ரொம்ப நம்பிடுவாங்க. எப்படின்னா, கடவுளை வைத்து அவங்கள ஏமாற்றலாம். தனுசாசிகள் எப்பயும் அப்படி தான், கடவுளை வச்சு ஏமாற்றலாம். இந்த பாவம் மூஞ்சி பார்த்தாங்கன்னா ஏமாந்துடும். சில பேர் எல்லா சேட்டையும் மனசில் வச்சுட்டு இந்த பாவம் மூஞ்சியை காமிச்சாங்கன்னா அவங்க தனுசாட்சி கண்டிப்பாக அவங்க ஏமாற வாய்ப்பு மிக மிக அதிகம். தனுசாட்சி ரொம்ப நல்ல ராசி. பூலோகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனுசாட்சியில் எந்த கிரகம் பகை இல்லை தெரியுமா? நல்ல இந்த ஜோதிட குருமார்கள் நீங்கள் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க தனுசாட்சியில் எந்த கிரகம் பகை, எல்லா கிரகம் நட்பு. ஏன்னா ஒரு 12 ராசிக்கும் யோகத்தை கொடுக்கறக்கூடிய ஒரு வீடுனா தனுசாசி தான். இப்போ குடும்பத்தில் தனுசாசிக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களால அந்த குடும்பம் முன்னேற்றப்படும். என்ன ஒன்று, நம்பி ஏமாறுவாங்க. சீக்கிரம் அவங்க நம்பி அவங்கள ஏமாற்றலாம், அதான் ஒன்று. ஏன்னா அவங்க வந்து யாரும் ஏமாற்ற தெரியாது, பாவம் மூஞ்ச காமிச்சு ஏமாற்றலாம். அந்த ஒரு ஏன்னா தனுசாசி வந்து மற்றவங்களுக்கு உபயோகரமாக தான் இருப்பாங்க தவிர அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு சிறப்பு இல்லை. அது பொதுவான கருத்து தான், இது தவறாக நினச்சிக்கிறது பொதுவான கருத்து தான். ஆனால் இந்த கேது பகவான் 11ஆம் மாதம் 18ஆம் தேதி தான் சிம்மத்திலேருந்து கடகத்துக்கு போகிறார். அதுக்கு பிறகு நல்ல ஒரு தன யோகம் உண்டு. ஆனால் அது இந்த வழிபாடுகளை செய்கிறவங்களுக்கு மட்டும் நல்ல ஒரு யோகம் உண்டு. அது மட்டும் நல்லா விட்டுறாதீங்க. அடுத்தது ராகு பகவான். இந்த ராகு பகவான் வந்து மகரத்துக்கு போகிறார். அதுவும் ஒரு வகையில் 2ஆம் இடம் தான் வரும். மகர ராகு வந்து மிக மிக நன்மையை தான் செய்வார் தனுசு ராசிக்கு. ஏன்னா குரு வேற சேர்ந்து இருந்து பார்ப்பதால் இது ராகு பகவானும் ஒரு அலைச்சல் கொடுத்து ஒரு யோகத்தை கொடுப்பார். ஒரு கடுமையான வேலையை கொடுத்து ஒரு யோகத்தை கொடுப்பார். சில திடீர் வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டிலேருந்து வர வருமானம், வெளிநாட்டில் போய் வேலை செய்வது அமைப்பு கண்டிப்பாக ராகு பகவான அமைப்பு ஏற்படும். அந்த தசாபத்தியை பொறுத்து நான் சொன்னேன், கோச்சா பலன் ராசி பலன் வந்து 100% தான். அவங்க ஜென்ம ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்து அதை முடிவு பண்ணணும். தனுசாசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் அவங்களுக்கு லக்னம் என்ன லக்னம் அமையுது, ஜென்ம ஜாதகத்தை வைத்து பிறந்த ஜாதகத்தை வச்சு என்ன லக்னம் என்ன தசை நடக்குதுன்னு பார்த்து இந்த இன்னும் பலன் கூடையா குறைவேனா. கெட்ட திசைகள் நல்ல பலன் கொடுக்காத திசைகள் நடந்துச்சுன்னா இந்த பலன் நடக்காது. இந்த நேரத்தில் அவங்களுக்கு யோகமான திசை நடந்துச்சுன்னு சொன்னால் இந்த பலன் கூடுதலாக நடக்கும். நான் சொல்கிற பலன் வந்து கூடுதலாக கண்டிப்பாக நடக்கும். அதனால் தனுசு ராசி என்பது வந்து இந்த ஆண்டு, அதாவது பவ வருஷம் ஆண்டு வந்து ரொம்ப ஆதாயமாக இருக்குது. இதை வந்து நழுவ விடாமல் நல்ல வழிபாடுகள் செய்து, நல்ல ஹோமங்கள், நல்ல பூஜைகள் புனஸ்காரங்கள் செய்து பலன் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் நான் திருப்பி அடிக்கடி சொல்வேன், இந்த தனுசு ராசிக்காரங்க வந்து ஒரே ஒரு வீக் பாயிண்ட் தான், நம்பி ஏமாறுது. இது மட்டும் நீங்கள், அதாவது யாரையும் நம்ப வேணாம் சொல்லலை, எச்சரிக்கையாக இருந்து செயல்படலாமே அவ்வளோதான் சொல்கிறோம். அது ஒரு விஷயத்தை வந்து எச்சரிக்கைப்படுத்துங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போது எச்சரிக்கையாக செயல்பட்டால் போதும். ஆனால் அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது, நல்ல அறிவுரை சொல்லுவாங்க. அவங்க அறிவுரையை கேட்டு வாழ்க்கையில் சிறப்பு ஏற்படும்.
கண்டிப்பாக சிறப்பு. மற்றவங்களுக்கு சிறப்பு உண்டு, அவங்களுக்கு சிறப்பு இருக்குதோ அவங்க காட்டுற வழி மற்றவங்களுக்கு அது யோகமாக செயல்படும். நான் ரொம்ப விஷயத்தை நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த 7 சனி இப்போ தான் அவங்களுக்கெல்லாம் விலகுச்சு. தனுசு ராசி பாவம் இப்போ தான் 7 சனி விலகி இப்போ தான் ஒரு பெருமூச்சு விடுறாங்க. இதுக்கு பிறகு தான் ஆதாயங்கள் அவங்களுக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக அமையும். ஏன்னா சனி பகவான் ஓரளவு பாதகமாக இருந்தாலும் நல்ல இடத்துல இருக்கார். குரு பகவான் 8ஆம் இடத்துல இருந்தாலும் சில நன்மைகள் செய்வார். ஆனால் கொஞ்சம் அலைச்சல் அதெல்லாம் கொஞ்சம் கொடுப்பார். சீக்கிர நோயினா கொஞ்சம் கொடுத்து தான் இது பண்ணுவார். ஆனால் ராகுவும் கேதுவும் யோக காரகன் தான் பேர். இந்த ராகு பகவான் யோக காரகன் பேர். ராகுவும் கேதுவும் இந்த ஆண்டு அவங்களுக்கு இந்த யோகமாக வரப்போகிறேன். இப்போ நான் சொன்னேன்ல, அதாவது 11ஆம் மாதம் போல் ராகு கேது பயிற்சி பிறகு இன்னும் ஒரு நல்ல மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கண்டிப்பாக சம்பாதிப்பாங்க. ஆனால் அவங்க நல்ல வழிபாடு செய்யணும். அதனால் எனக்கு சொல்வேன், தனுசு ராசி மிக மிக நல்ல ராசி. அது இந்த ஆண்டு ரொம்ப நல்ல ராசி. என்ன ஒன்று, வாழ்க்கையில் அவங்க தனுசு ராசியில் 3 நட்சத்திரம் இருக்கும். முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரம். இப்போ மூல நட்சத்திரோடைய குலதெய்வம் பைரவர் தெரியும். சீர்காழியில் உள்ள சட்டநாத பைரவர். சீர்காழியில் உள்ள சட்டநாத பைரவர். அடுத்து புறா நட்சத்திரத்தில் அவிநாசியில் உள்ள வீர பைரவர். உத்திராட நட்சத்திரத்தில் உள்ள வடுகநாத பைரவர். காரூரில் இருக்கார் வடுகநாதர். இவங்க தான் குலதெய்வம். அந்தந்த பைரவர் அவங்க மனதில் நினைத்து அருகில் உள்ள கால பைரவ வழிபாடு போயிட்டு பூஜைக்கிற பைரவருக்கு விளக்கேற்றுவது. விளக்குனா நான் எப்பயுமே அடிக்கடி முக்கியத்துவம் கொடுப்பது இந்த பூசணிக்கால விளக்கேற்றுங்க, தேங்காயில் விளக்கேற்றுங்க. இது பலன் கூட. ஏன்னா அந்த மாந்திரிக சாஸ்திரத்தில் இந்த பழங்களில் விளக்கேற்றுறது வைப்ரேஷன் கூட, ரொம்ப வைப்ரேஷன் உண்டு. மண் சட்டியில் ஏற்றுவதை விட, மண் சட்டியில் ஏற்ற வேணாம் சொல்லலை, மண் சட்டியில் ஏற்றுவதை விட இந்த காய்கறி பழங்களில் ஏற்றுறது வைப்ரேஷனும் பழங்களும் உயிர் சக்தி அதிகம். நீங்கள் அது இந்த தாந்திரிக மார்க்கம் படித்த குருமார்களுக்கு அது தெரிய வரும். இந்த பழங்கள் 5 எண்ணெய் கலந்து விட்டு பஞ்சக்குட்டு எண்ணெய் ஏற்றி தேங்காயிலையோ இல்லைனா பூசணிக்காயிலையோ இல்லை பரங்கிக்காயிலையோ இந்த மாதிரி பாவக்காய் தீவனம் ஏற்றி வழிபட்ட பைரவரோட காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபட்டுட்டு வந்தாங்கன்னா நல்ல பலன் கண்டிப்பாக அவங்களுக்கு அமைந்து தீரும். இந்த ஆண்டு தனுசு ராசி பயப்பட தேவையில்லை. மிகப்பெரிய யோகத்தை சந்திக்க காத்திருக்காங்க. மிகப்பெரிய யோகத்தை சந்திக்க காத்திருக்காங்க. அதனால் தனுசு ராசிக்காரங்க அனைவரும் மூல நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, புறா நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உத்திரா நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, இந்த 3 நட்சத்திரக்காரங்க தனுசு ராசிக்காரங்க இந்த ஆண்டு நல்லா கால பைரவர் வழிபாடு நல்லா விசேஷமாக நீங்கள் செய்யணும். ஆனால் உங்களுக்கு 7 சனி முடிந்தது. குரு பகவான் மட்டுமே உங்களுக்கு அஷ்டம ஸ்தானத்தில் இருப்பதால் கொஞ்சம் தடங்கல் படுத்துவார், தாமதப்படுத்துவார். ஆனால் யோகம் கண்டிப்பாக உண்டு நீங்கள் செய்கிற வழிபாடை பொறுத்து. அதே மாதிரி என்ன சொல்லுவேன்னா, இந்த ஆண்டு கிரானம் இல்லை. இந்த ஆண்டு கிரானம் இல்லை. ஆனால் 2027 2ஆம் மாதம் கிரானம் சம்பவிக்குது. மலேசியாவில் சம்பவிக்குது. மலேசியா சிங்கம் அது பிறகு நான் ராசி பலன் முடிஞ்ச பிறகு நான் இதை பற்றி நான் கொஞ்சம் இந்த கிரானம் பற்றி ரொம்ப விளக்கணும். ஏன்னா சொன்னேன்ல, இந்த ராகு கேது தான் ஒரு மனிதனுக்கு நல்லது செய்யுதும் அவங்க தான், கெட்டது செய்யுதும் அதுதான். இப்போ என்ன ஒரு பெரிய விசேஷம் சொன்னால், இந்த தனுசு ராசியில் தான் மூல நட்சத்திரம் இருக்குது. இந்த மூல நட்சத்திரம் கேது பகவானோட நட்சத்திரம். அப்போ இந்த கேது பகவான் நட்சத்திரத்தில் இப்போ தனுசு ராசி யார் ஒருத்தவங்க பிறந்தாலும் பொதுவாக அவங்க வாழ்க்கை 34 வயதுக்கு பிறகு தான் வாழ்க்கை அவங்களுக்கு மாறும். 34 வயசு வரைக்கும் அவங்க ஒரு நிலை இல்லாமல் இருப்பாங்க. நல்ல ராசி தான். மற்றவங்களுக்கு ஒரு உறுதுணையாக நல்ல ஒரு ஒரு வழிகாட்டி அவங்களும் தன்னைத்தானே அவங்க வருத்துறது, இதெல்லாம் 34 வயது வரை அவங்களுக்கு அவ்வளோ சிறப்பு இல்லை. 34 வயதுக்கு பிறகு தான் வாழ்க்கை ஒரு உன்னதமான நிலைக்கு தனுசு ராசிக்காரங்க போவாங்க. நான் புக்கில் படித்தது அப்படி தான். இந்த அனுபவத்தில் ரொம்ப நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த ஆண்டு பரபவ ஆண்டு 4ஆம் மாதம் 2026 அடுத்த வருஷம் 4ஆம் மாதம் 2027 வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் முழுமையான பலன் எப்போ பார்க்க போகிறாங்கன்னா, இந்த 11ஆம் மாதத்துக்கு பிறகு ராகு கேது மாறின பிறகு நல்ல பலன் கண்டிப்பாக அவங்களுக்கு நடக்கும். நல்ல பலன் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் சனி பகவான் வழிபாடு கண்டிப்பாக செய்யுங்க. சனிக்கிழமை போயிட்டு சனீஸ்வரை மட்டும் எந்த விளக்கு சனீஸ்வருக்கு ஏற்ற வேணாம். சனீஸ்வரை ஒரு அர்ச்சனை பண்ணி சுற்றி மட்டும் பைரவருக்கு நல்ல விசேஷமாக பாவக்காய் விளக்கும், பூசணிக்காய் அப்படி நல்ல பாவக்காய் வாங்க முடியல, பூசணிக்காய் ரொம்ப வெளியாக இருந்தால் பரவாயில்ல,
அவர் பைரவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு 21 முறை இல்லை 54 முறை இல்லைன்னா 108 முறை இல்லைன்னா ஒரு 9 முறையை சுற்றி வந்து உட்காந்து தியானம் பண்ணி ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு வந்தீங்கன்னா தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ஒரு யோகம் உண்டு. ஆனால் ரொம்ப முக்கியத்துவம் வந்து 34 வயதுலேருந்து 60 வயதுக்காரங்களுக்கு யோகம் சந்திப்பாங்க. ஏன்னா வாழ்க்கையில் நடுப்பகுதி தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த எப்பயுமே நான் வந்து இந்த ராசி பலன் சொல்கிறது வந்து இந்த வாழ்க்கை நடுப்பகுதியில் உள்ளவங்களுக்கு தான் ரொம்ப அது கரெக்டாக சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன்னா அதுதான் அவங்க நல்லதும் அதான் அந்த நேரம் சந்திப்பாங்க, கெட்டதும் அந்த வயதில் சந்திப்பாங்க. வாழ்க்கையை ஒரு முக்கியத்துவம் பிறந்திய நடுப்பகுதின்னு அதுதான் 30 வயசுலேருந்து 60 வயசு தான், இதுதான் முக்கியம். ஆனால் பொதுவாகவே தனுசு ராசி மூல நட்சத்திரம், தனுசு ராசி பூரா நட்சத்திரம், உத்திராடம் மொதப்பாத தனுசு ராசி, இந்த 9 பாதம் குறைந்திய இந்த 3 நட்சத்திரமும் 30 வயதுக்கு பிறகு தான் வாழ்க்கை அவங்களுக்கு மாற்றம் வரும். 30 வயதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு வாழ்க்கை ஒரு மாற்றம் வரும். ஏன்னா இந்த ஆண்டு பரபு ஆண்டு மிக மிக நல்லா இருக்குது. சரி, இந்த சதஸ் வந்து 137 சதஸ் வீடியோ. அடுத்த வாரம், இந்த வாரம் நான் 3 நாள் கொஞ்சம் ஹோமத்தில் இருப்பேன், எனக்கு டைம் இருக்காது. அதான் இப்போயே நான் தனுசு ராசி பலனை பற்றி பேசிடுறேன். அடுத்த வாரம் நான் வந்து மகர ராசியை பற்றி நான் பேசுகிறேன். அப்படி டைம் இருந்தால் மகர ராசியை பற்றி நான் இடையில பேசுகிறேன். சரியா? காசிகால பைரவி, பைரவ அர்ப்பணம் சரணம், ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருசங்கரி, நம சிவாய, பைரவ சிவம்.